Very good evening, friends. We started this year, and in English, we are going to start with the prose, which is given in our unit 1, The Nose Jewel. The Nose Jewel is written by Chakravarti Rajagopalachari. The Nose Jewelங்கிற இந்த கதையை நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இதை எழுதிய நபர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. முதல்ல அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கதையில என்ன வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எதை பத்தின கதை என்ன நடக்கிறது. சோ ஏதோ ஒரு மூக்குத்தி நோஸ் ஜுவல் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டு முதல் 19வது நூற்றாண்டு 1878 to 1972. He was informally called ராஜாஜி. அவரை வந்து ராஜாஜின்னு தான் அழைக்கப்பட்டார். He was an Indian politician, இந்திய அரசியல்வாதி, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India as India soon became Republic in 1950. Furthermore, he was the first Indian-born Governor General. Since before him, the posts were held by British national. இந்தியாவிலேயே பிறந்து கவர்னர் ஜெனரலான முதல் கவர்னர் ஜெனரல், இந்திய கவர்னர் ஜெனரல் இவர் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பிரிட்டிஷியர்கள் தான், ஆங்கிலேயர்கள். He also served as leader of Indian National Congress, Premier of Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of Indian Union and Chief Minister of Madras State. மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக கூட அவர் இருந்திருக்காரு சில காலகட்டத்துக்கு. He was one of the first recipients of India's highest civilian award, பாரத் ரத்னா. பாரத் ரத்னா என்ற விருது இந்தியாவை சேர்ந்த சில ரெசிபியன்ஸ்ல அவரும் ஒருவர். He was one of the first recipients. முதலாவதாக இந்த பதவி, இந்த பட்டத்தை, பாரத் ரத்னாங்கிற இந்த அவார்டை வாங்கின முதல் இந்திய சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம். ராஜாஜின்னு அழைக்கப்படுற சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இவர் தான் இந்தியாஸ் ஹைலியன் அவார்டான பாரத் ரத்னாவை வாங்கியவர். சோ இந்த கதையை நம்ம பார்க்கலாம். ராமையா was a simple man living in the town. ராமையா என்னக்கூடிய நபர் அந்த டவுன்லயே, அந்த இடத்துலயே வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார். He lived with his wife in a nice house made of tiled roofs. Tiled roofsக்கான படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் தன்னுடைய மனைவியுடன் ஒரு அழகான வீட்டுல வசிக்கிறார். He was not rich, but he could take care of his family. ரொம்ப பணக்காரர் கிடையாது, ஆனா தன்னுடைய குடும்பத்தை வந்து அவரால் பார்த்துக்க முடியும். ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப பணக்காரரும் கிடையாது, ஆனா தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு போதுமான அளவு அவர்கிட்ட பணம் இருந்து. Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. 2 ஸ்பாரோ அழகான ஒரு கூடை கட்டுறது ராமையாவுடைய வீட்டு ஓடு மேல. அந்த மதர் பேர்ட் லேட் ஹர் எக்ஸ் இன் இட். அம்மா பறவை வந்து நிறைய முட்டைகள் இடுறது. மை டியர் பிகான் த மேல் ஸ்பாரோ, என் அன்பே அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்றது. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க்ட் ஹிஸ் வைஃப். தன்னுடைய மனைவி கேக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு இப்ப? Why does the lady of this house always quarrel with her husband? ஏன் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எஜமானி அம்மா தன்னுடைய கணவனோட எப்போதும் ஏன் சண்டை போட்டுட்டே இருக்காங்க? How am I to know? said the female bird. அந்த பெண் பறவை வந்து, எனக்கு எப்படி தெரியும், நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற இந்த பெண் female sparrow told the male sparrow, you're always self-centered அப்படின்னா தன்னை பத்தியே சிந்திக்கிறது, இன்னொருடைய
எங்களுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை பத்தியே சிந்திக்கிறது. அதான் செல்ஃப் சென்டர்டுக்கான அர்த்தம். டு திங்க் அபவுட் ஒன் செல்ஃப், நாட் பாதர்ட் அபவுட் அதர்ஸ். மத்தவங்களை பத்தி பெருசா லட்சியம் பண்ணாம கண்டுக்காம தன்னை பத்தின சிந்தனையே இருக்கக்கூடிய நபரை வந்து செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? நீ உன்னை பத்தின எண்ணங்களே உடையவளாவே இருக்க. நீ வந்து சுயநலமா இருக்க. சுயநலம்ங்கிற வார்த்தையை நம்ம இங்க சொல்லலாம். செல்ஃப் சென்டர்ட் வரப்போது நம்ம இந்த இடத்துல ராமையாக்கு உதவி செய்யணும் தானே, பாவம் அவ அப்படின்னு the male sparrow female sparrowட்ட சொல்றது. One of you has have raised your hand. Do you know what is the doubt about? உங்க கை எழுப்பினீங்க, என்ன சந்தேகங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா? Okay, if possible you can unmute and tell or write it in the chat box. Chat boxல கூட எழுதலாம். நீ வந்து ரொம்ப சுயநலமா இருக்க, நம்ம இந்த பாவமா இருக்கிற ராமையாவுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இந்த ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவிட்ட சொல்றது. So this is a picture of tiled roofs. எப்படி இருக்குங்கிறத இந்த படம் காமிக்குது. செல்ஃப் சென்டர்ட், இங்க ஒரு நபர் தன்னை பார்த்தே கை காமிச்சுக்கிற, கன்சர்ன் வித் தி செல்ஃப், தன்னை பத்தியே நினைச்சுக்கிறது, இன்னொருத்தவங்களை பத்தி அந்த இடத்துல கன்சல்ட் பண்ணாமையோ இல்லாட்டி அவங்கள பத்தி பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம முடிவு எடுக்கிறது. two sparrows that we are talking about. Quarrel, சண்டையிடுறது, shouting at each other. So picture husband shouting at the wife or wife shouting at the husband. Please do not talk. I'm so sorry. The female sparrow said with disdain. அலட்சியமா இருக்கிறது, அதுதான் டிஸ்டெயின்கான அர்த்தம். அந்த பெண் சிட்டுக்குருவி வந்து சொல்றது, let me see what help you can do for him. நான் பாக்குறேன் என்ன உதவி உங்களால செய்ய முடியும்னு நான் பாக்குறேன். Please do not talk about what does not concern us. எது நமக்கு வந்து அவசியம் இல்லையோ அந்த விஷயத்த வந்து நம்ம பேச வேண்டாமே. See that cat does not come near our nest. அந்த பூனை வந்து நம்ம இந்த குருவி கூடு கிட்ட வராம பாத்துக்கோங்க, அதுதான் முக்கியமான வேலை. That will be enough for you and me. உங்களுக்கும் எனக்கும் அதுவே போதுமானது. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. ஏதோ ஒரு குப்பையா குமிஞ்சிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு வைரத்துல ஒரு மூக்குத்தியானது இருக்கு போல தோன்றுதே. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? அந்த ஆண் சிட்டுக்குருவி வந்து இந்த குப்பை மாதிரி குமிஞ்சிருக்கிற இடத்துல இருந்து ஜொலிக்கிற இந்த வைரம் வருது. இந்த பெண் சிட்டுக்குருவிட்ட காமிச்சு சொல்றது, அன்பே உனக்கு இது பிடிச்சிருக்கா? The wife bird replied, what am I do with the night diamond nose studs or with the earrings? நான் என்ன பண்ண போறேன் இந்த வைர மூக்குத்தியோ இல்லாட்டி கால் தோடுகள்லாம் வச்சு. Find some grub, the young ones are hungry. ஏதாவது ஒரு உணவை வந்து பாருங்களேன், குழந்தையெல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க. சிட்டுக்குருவி சிறு முட்டைகள்லாம், அதுல இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குருவிகள்லாம் ரொம்ப பசியில இருக்கு, ஏதாவது உணவாவது பாருங்களேன், இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சிட்டுக்குருவி ஆணிடம் சொல்கிறது, ஆண் சிட்டுக்குருவியிடம் சொல்கிறது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கடினமான வார்த்தை அப்படின்னா செல்ஃப் சென்டர்ட், சுயநலமா சிந்திக்கிறது. இந்த இரண்டாவது படம் நமக்கு அதை காமிக்கிறது. Don't be self-centered. Please give
இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ் ஆஸ் வெல். தயவு செஞ்சு சுயநலமா இருக்காத, மத்தவங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடு. டிஸ்டெயின், அலட்சியம், அலட்சியமா இருக்குது. ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான், அதுதான் அதுக்கான அர்த்தம். ஹீப், அழுக்கு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு 2-3 நாளைக்கு குப்பாடுறவங்க வராம இருந்தாங்கன்னா நிறைய குமிஞ்சு போயிடும் இல்லையா? There would be lot of waste that would have been accumulated. நிறைய சேர்ந்திருக்கும் குப்பை. மக், ஹீப், அழுக்கு. So in that place this male sparrow found a diamond nose ring. Grub, that means food. ஏதாவது ஒரு உணவு போய் அந்த நம்மளுடைய குஞ்சுகளுக்கு வந்து எடுத்துன்னு வாங்கலேன் அப்படின்னு இந்த பெண் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியிடம் சொல்கிறது. See, this is how a muck heap looks like. Grub. இப்ப சிட்டுக்குருவி உணவு எடுத்துன்னு வானா அது என்ன, தோசை, இட்லி அப்படி இல்லாம கொண்டு வரும். ஏதாவது இந்த புழுக்கள், சிறு சிறு இன்செக்ட்ஸ் அது போலதானே அது சாப்பிடும் இல்லையா? இல்லாட்டி என்ன கிடைக்கிறதோ அந்த இடத்துல. அதான் இந்த பெண் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியிடம் சொல்கிறது, ஏதாவது ஒரு உணவை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. இந்த பெண் சிட்டுக்குருவி இதை சொன்னோடனே ஆண் சிட்டுக்குருவி டக்குன்னு அந்த டைமண்ட் நோஸ் வந்து தரையில போட்டான். போட்டுட்டு சிறு சிறு புழுக்கள்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவா கொண்டு வரலாமேங்கிறதுக்காக அந்த தேவையிடுது. ராமையா's wife noticed the jewel as she was sweeping the floor. ராமையாவுடைய மனைவி அந்த நகையை வந்து பாக்குறாங்க தரைய துடைக்கிறத. She picked it up with delight. ரொம்ப சந்தோஷத்தோடும் ஆச்சரியத்தோடையும் எடுக்கிறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை அணிஞ்சு கூட பாக்குறாங்க. ராமையா questioned her angrily. கோவமா கேக்குறாரு, how did you get this diamond stud? எப்படி கிடைச்சது உனக்கு இந்த வைர மூக்குத்தி? I found it lying here yesterday and took it. நேத்திக்கு அது கீழே விழுந்ததை பார்த்தேன், அதனால எடுத்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவருக்கு திடீர்னு தன் மனைவி இது போல ஒரு வைர மூக்குத்தி அணிஞ்சோன்னு எங்க கிடைச்சது, என்ன பண்ணேங்கிறத கோவமா கேக்குறாரு. நான் நேத்திக்கு கீழே கடந்தது தரை படுக்க துடைக்கிறத நான் அதை பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு மனைவி பயந்துட்டே சொல்றாங்க. We should go and hand it over to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it would be disgrace to us. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஆபீசர் with the limited authority to administer and enforce the law. அந்த அளவுக்கு அவருக்கு பதவி கிடையாது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை கிடையாது. ஆனா அவரை வந்து மக்கள் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்கள போய் கேட்பாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த மெஜிஸ்ட்ரேட்டை போய், அந்த நீதிபதிய, கிராமத்து நீதிபதியை அவரை போய் பார்த்து நம்ம இதை ஒப்படைச்சிட்டு வந்துடலாம். ஒருவேளை நாளைக்கு போலீஸ் ஏதாவது வந்து நம்ம வீட்டை தேடல் இட்டாங்கன்னா அது பெரும் அவமானமா போயிடும் நமக்கு. ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஸ்ஹானர்ட் ஆர் கவர்ட் வித் ஷேம். வெக்கமா போயிடும் நமக்கு, அவமானமா இருக்கும், வெக்கமா இருக்கும். என்னடா அது நம்மள இப்படி போய் கேள்வி கேட்டாங்களே, நம்ம வீட்டுல இந்த மாதிரி வைரமுகத்தி இருந்தா இவங்க ஏதோ திருடிட்டாங்களோ அந்த மாதிரி எண்ணம் தோன்றுது. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். நம்ம இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நீதிபதிட்ட போய் நம்ம இதை ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு ராமையா தன் மனைவியா சொல்றார். In Meenakshi Amma house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept out. She is very careless and ignorant. மீனாட்சி அம்மானுடைய வீடு கிட்டக இருக்கு. அந்த வீட்டுல வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. நான் அதை வந்து மறந்து போய் பாத்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். குப்பாயி, அந்த வீட்டுல வேலை செய்யற பெண் வந்து பெருக்கி அத எடுத்திருக்கணும். ஷி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னரண்ட். ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பொறுப்பும் கிடையாது. The mother மீனாட்சி அம்மா consoled her little girl saying, மீனாட்சி அம்மா தான் பொண்ணுட்ட வந்து
ஆதரவு தெரிவிக்கிறாங்க. லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட். கவலைப்படாத, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் டெல் ஃபாதர் yet. ஆனா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாத. அப்பாட்ட சொன்னா கோவப்படுவார். If he knew that you had lost the diamond stud, if he comes to know, I'm sorry, if he knew that you had lost the diamond no stud, அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துடும். இந்த மாதிரி வைர மூக்குத்தியை தொலைச்சிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சா போதும், கோவம் அடைஞ்சிருவாரு. ஆனா இப்போதைக்கு அப்பாட்ட மட்டும் சொல்லாது. Magistrate, a judicial officer with limited authority to administer and enforce the law. Ignorant, unaware, தெரியாம இருக்கிறது, ஒரு அலட்சியமா தெரிஞ்சுக்காம இருக்கிறது. Here we can see picture of magistrate. Disgrace, state of being dishonored or covered with shame. எல்லாரும் இந்த பையனை பார்த்து ஒரு கேலியா சிரிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு அவமானத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறான். கன்சோல், கம்ஃபர்டட் இன் தி டைம் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். யாராவது ஒருத்தர் சோகமா இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அவங்கள நம்ம சமாதானப்படுத்தணும் இல்லையா? அதுதான் கன்சோல். ஒருவேளை உங்களுடைய நண்பர் வந்து பரீட்சையிலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு போட்டியில வந்து தோத்து போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, அதனால என்னடா, இந்த மேட்ச் தானே, தோத்தா என்ன, அடுத்த மேட்ச்ல நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது, ஒரு ஆதரவா இருக்கிறது சோகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில. What is the secret you are whispering? Asked Ramanand. என்ன அந்த ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டே இருக்கீங்க, ஏதோ ரகசியம் பேசுற மாதிரியே இருக்கு. The loss of the jewel had to be admitted. இந்த நகை தொலைஞ்சு போனதை வந்து இந்த இடத்துல சொல்லிதான். So the whole village knew about it. சீக்கிரத்திலேயே வந்து இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. The maid servant Kuppa was suspected by everyone to have stolen it. அந்த கிராமத்துக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. குப்பாயிங்கிறவங்க தான் இதை எடுத்திருக்கணும், அவங்கதான் திருடி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. The police came and searched their hut but could find nothing. போலீஸும் வந்து தேடல் இடுறாங்க அவங்க வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்னு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. சந்தேகப்படுறதுதான் சஸ்பெக்டட், believed to be cause or at fault. Police suspected the thief to be the victim. அந்த திருடன் தான் வந்து இந்த குற்றத்தை செஞ்சிருக்கணும்னு அந்த போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க. They believed to be cause or fault. அவங்க தான் தப்பு செஞ்சிருக்கணுங்கிற ஒரு உறுதியான ஒரு எண்ணம். ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஃப்ளட்டர். படபடன்னு அடிச்சுக்கிறது ராமையாவோட இதயம். ராமையாஸ் wife put the stud away in her box. ஐயோ, போலீஸ் வேற வந்து நம்ம வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். மனசெல்லாம் பதட்டமா இருக்கு, படபடன்னு அடிச்சுக்கிறது. ராமையா put this away in her box. மனைவி வந்து தன்னுடைய வந்து வச்சிடுறாங்க. Soon she developed a severe fever and was confined to her bed. கூடிய சீக்கிரத்திலேயே என்ன ஆகுதுன்னா இந்த பதட்டத்தினாலே கேட்கிறது, பெட்டை விட்டு எழுந்துக்கவே இல்லை. She was confined to bed. ஒரு இடத்தை விட்டு நகராம அதே இடத்துல இருக்கிறது. Restricted to one place. No one thought of changing their house. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, இவங்க வீட்டுலதான் வைரமுத்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது. The he sparrow said, அந்த மேல், அதாவது அந்த ஆண் சிட்டுக்குருவி சொல்றது, அன்பே அங்க பாத்தியா எப்படி வந்து அந்த பயம் வந்துருது, பயத்தினால ஜுரமே வந்துருது. Nice fun indeed, said the sheep sparrow. இந்த பெண் சிட்டுக்குருவியும் சொல்லுது, ஆமாமா நல்ல வேடிக்கையா தான். Poor women is in panic. அந்த பாவம் இந்த பெண்மணி வந்து பதட்டத்துல இருக்காங்க. பேனிக், பதட்டமா இருக்கிறது. The fever may be at the end of her. The fever may end of her.
அந்த பயத்தினாலே அவ இறந்து போயிடுவாளோ என்னமோ, அதுதான் அவளுடைய முடிவாவா இருக்கும். அண்ட் அ குட் திங் டு cruel male sparrow. அது ஒரு நல்லதா கூட முடியலாம். ஆல் யூ ஆர் டூயிங், யூ வாட் அண்ட் டு இட் ஹியர் அண்ட் டெம்ப்டட் ஹர். எல்லாம் இது மேலதான். நீங்க தான் வந்து தூக்கின்னு வந்து இந்த இடத்துல அவங்க வீட்டுல வந்து தூக்கி போடுறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஆசையை மூட்டி விட்டுருக்கு. நீங்க தான் அந்த மூக்குத்தி ஏதோ ஒரு குப்பையில இருந்து எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல போட்டு பெண்மணிக்கு வந்து ஆசையை மூட்டி விட்டீங்க. இப்ப பாருங்க, அவங்க பயத்துல வந்து கட்டில விட்டு நகரவே இல்ல, ஜுரம் தாங்கல, அவங்க படுல இருக்காங்க அப்படின்னு இந்த பெண் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவிட்ட சொல்றது. flutter, to flap or wave quickly but irregularly. படபடன்னு அடிச்சுக்கிறது. panic, frightened, பயப்படுறது. merciless or heartless. confined, restricted, kept in a limited space or area. பயத்தினாலேயே ஜுரம் வந்துருது, அந்த பெட்ல இருந்து நகரவே இல்லை அந்த பெண்மணி, ராமையனுடைய மனைவி இல்லையா? So there is a picture showing this female is stuck with a femur and she is not moving out the bed. இந்த பெட்ல நகரவே இல்லை, பயத்திலே இங்கே படுத்துட்டு இருக்காங்க. The male bird answered gravely, did I tell her to steal the thing? This is going to happen when human are being greedy. நானா எடுக்க சொன்ன அந்த பொருளை? மனுஷங்களுக்கு தான் அவங்களுக்கு வச்சுட்டு இருக்கிற பொருள் வந்து போறல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் போது, மத்தவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படும் பொழுது இந்த மாதிரி நடக்கிறதுதான் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. ரைட்லி சே, we should never be greedy for what belongs to others. சரியா சொன்னீங்க. நம்ம இன்னொருத்தவங்க வச்சுட்டு இருக்கிற பொருளுக்கு வந்து நம்மள்ட்ட இல்லையே, அந்த ஆசை வந்து நமக்குள்ள வரக்கூடாது. கம், let us go now and bring some worms for the young ones. வா, நம்ம போய் கொஞ்சம் புழுக்கள்லாம் கொண்டு வரலாம் உங்களுடைய குழந்தை சாப்பிடுறதுக்கு. அந்த flew out. அந்த இடத்துல இருந்து அந்த ரெண்டு பறவைகளும் பறந்து போயிட்டான். ராமையா and his wife spent the rest of life in fear of being caught. ராமையாவும் தன்னுடைய மனைவியும் மீதமுள்ள வாழ்க்கைய பயத்திலேயே வந்து மாட்டின்றுவாங்களோங்கிற எண்ணத்திலேயே வந்து ஓட்டினாங்களாம். The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. என்னதான் அந்த வைர மூக்குத்தி அவங்கள்ட்டே இருந்தாலும் எப்ப வேணாலும் தான் மாட்டின்லாங்கிற எண்ணம், அந்த பயம் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டேதான் இருந்தது. The fear of getting caught was even more. So with this, the story comes to an end. So it comes with a moral. என்ன ஒரு நீதியோட இந்த கதை சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம இன்னொருத்தருடைய பொருளுக்கு வந்து அனாவசியமா ஆசைப்படக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் பண்ணணும். குட் தேர் ஹேவிங். நம்மள்ட்டையும் அந்த மாதிரி இருக்கணும், இதை விட அதிகமா இருக்கணும் அப்படின்லாம் என்ன நமக்கு தோண்டிருக்குன்னா, ராமையாவும் இந்த அவங்களுடைய மனைவியும் எப்படி தவிச்சாங்களோ, எப்படா நம்மளை கண்டுபிடிச்சுவாங்க, நம்ம போலீஸ்ல மாட்டிட்டு போவோமோ, அந்த மாதிரி ஒரு பதட்டமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டியதா ஆயிடும். So we should not be greedy for others things. We need to be self-satisfied. நம்மளுடைய பொருட்களை வச்சு நம்ம திருப்தியா இருக்கணும். அதை நம்ம கடினமா உழைச்சு வாங்கலாமே தவிர இன்னொருத்தவங்க வச்சுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம அசிங்கையோ பொறாமையோ படக்கூடாது. ஓகே. செல்ஃப் சென்டர்ட், கன்சர்ன் வித் த செல்ஃப், தன்னை பத்தியே நினைக்கிறது. disdain, feeling of contempt or scorn. muck heap, heap அதாவது குப்பையா குமிஞ்சு இருக்கிறது. grub, food, உணவு. magistrate, a judicial officer
with limited authority to administer and enforce the law. Disgrace, state of being dishonored or covered with shame. சேம் இருக்கு, ஷேம், அவமானத்துல வந்து சிக்கி தவிக்கிறது. ignorant, unaware, அலட்சியமா தெரியாம இருக்கிறது. consoled, comforted at the time of grief or disappointment. ஒருத்தங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து அவங்கள வந்து நீங்க சௌரியப்படுத்துறது, கம்ஃபர்ட் பண்றது, ஆதரவு தெரிவிக்கிறது. flutter, to flap or wave quickly but irregularly. இல்ல ராமையனுடைய மனசு படபடபடன்னு அடிச்சுக்கிறது இல்லையா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர். பேனிக், ஃப்ரைட்டன், பயப்படுறது. cruel, merciless or heartless. gravely, in a grave or a serious manner. So, pertaining to this story, we'll watch a small video. இந்த கதையை வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்ல நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ரெக்கார்டிங் ஃபியூ மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். Base class, we saw the story of the nose well. Any doubts to anyone regarding the story? இந்த கதை சம்பந்தமா யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இந்த glossary பகுதியில வந்த வார்த்தைகளா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கதை சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம். Thinking that there are no doubts, I shall end my session here. இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க